வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பெரும்பாலானோர் சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படுகின்றனர். இரத்த அழுத்தம் காணப்படுதல், HIV தொற்றுக்கள் ஏற்படுதல் போன்ற காரணங்களினால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகிறது. இருப்பினும் எமது சீரற்ற உணவு பழக்க வழக்கங்களாலும் இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது. எனவே நாம் சில உணவு வகைகளை உட்கொள்ளாது இருப்பது நல்லது. அவ்வாறான உணவு வகைகளின் பட்டியல் பின்வருமாறு. சோடாக்களிலே அதிகளவான பாஸ்பரஸ் காணப்படுவதால் சோடா வகைகளை உணவில் சேர்த்து கொள்ளாதிருப்பது மிகவும் நல்லது. இந்த சோடா வகைகளை உணவில் சேர்த்து கொள்வதால் மலச்சிக்கல், குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு என்பனவும் ஏற்படும். சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் அவகோடா பழத்தை தவிர்ப்பது நல்லது. அதில் காணப்படும் பொட்டாசியம் சத்தானது சிறுநீரக பாதிப்பை துரிதப்படுத்தும் என்பதனால் இந்த உணவு வகைகளை தவிர்க்கலாம். பெரும்பாலான பாக்கெட் உணவுகளிலேயே அதிகளவான உப்பு சேர்க்கப்படுவதனால் அதில் காணப்படும் சோடியமானது சிறுநீரக பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்பதனால் இந்த உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் கோதுமை ரொட்டியை அதிகளவு உண்ணக்கூடாது. அதில் காணப்படும் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்து சிறுநீரக பாதிப்பை அதிகப்படுத்தும். சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் உணவிலேயே பழுப்பு அரிசியை அதிகளவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் அதிகளவான பொட்டாசியம் சத்து மற்றும் பாஸ்பரஸ் என்பது நிறைந்திருப்பதனால் அவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிறுநீரக பாதிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் வாழைப்பழத்தை உட்கொள்ளக்கூடாது. சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை உணவில் எடுத்துக்கொள்ளாது இருப்பது மிகவும் நல்லது. ஒரேஞ்ச் பழங்களிலேயே அதிகளவான பொட்டாசியம் சத்து காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு பெரிய ஒரேஞ்ச் பழத்திலேயே 333 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்தும், ஒரு கப் ஒரேஞ்ச் ஜூஸிலேயே 473 மில்லிகிராம் பொட்டாசியம் சத்தும் காணப்படுகிறது. எனவே இவற்றை உணவில் எடுத்துக்கொள்ளாதிருப்பது நல்லது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளிலேயே பாதுகாப்புக்காக நிறைய உப்பு சேர்க்கப்படும். எனவே இதில் காணப்படும் சோடியமானது சிறுநீரக பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்பதனால் இந்த உணவு வகைகளை தவிர்க்கலாம். ஊறுகாயை உண்ணாது இருப்பது நல்லது. ஊறுகாயிலேயே அதிகளவான உப்பு சேர்க்கப்படும். அதில் காணப்படும் சோடியமானது சிறுநீரக பிரச்சனையை அதிகப்படுத்தும் என்பதனால் ஊறுகாயை உணவில் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆப்ரிகாட் பழங்களிலேயே வைட்டமின் C மற்றும் A போன்ற சத்துக்கள் நிறைந்திருந்தாலும் அதில் அதிகளவான பொட்டாசியம் சத்தும் காணப்படுவதனால் அந்த உணவுகளை உட்கொள்ளாதிருப்பது மிகவும் நல்லது. உருளைக்கிழங்கிலேயே அதிகளவான பொட்டாசியம் சத்து காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு உருளைக்கிழங்கிலேயே 610 மில்லிகிராம் அளவு பொட்டாசியம் காணப்படுகிறது. எனவே இதனை சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது. தக்காளியிலேயே அதிகளவான பொட்டாசியம் காணப்படுகிறது. ஒரு கப் தக்காளி ஜூஸிலேயே 900 மில்லிகிராம் பொட்டாசியம் காணப்படுகிறது. எனவே இதனை நாம் தினசரி உணவிலேயே சேர்த்துக்கொள்ளாது இருப்பதனால் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். நன்றி.